குரூப் 4 கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதுக்கான சோர்ஸ்லாம் யார் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் எத்தனை மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் லாஸ்ட் இயர் வந்துட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. நீங்கள் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 6 to 12 வரைக்கும் ஆர்டிகல் பிடிஎஃப் தான் ஷேர் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக இந்த ஆர்டிகல் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து டோனா அகாடமி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம், தமிழக சமூக நல திட்டங்கள். நீங்கள் இதை வந்து டேரெக்டாக போயிட்டு நம்ம தமிழ்நாடு வெப்சைட்டில் போய் எடுத்து டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நிறைய படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு காதை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி இருக்குது. டீட்டெயில்டாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்றா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் டாப்பில் மட்டும் படித்தா போதும்னு நினைக்கிறவங்க கிறிஸ்டோப் அகாடமியில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, இப்போ நியூவாக வந்து லான்ச் பண்ண திட்டங்கள் பற்றி எல்லாமே உங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் டாப்பில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி படிக்கிறது இது மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நான் எத்தனை மாதத்துக்கு படிப்பேன் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க லாஸ்ட் 1 year படிக்கணும், 1.5 year படிக்கணும் அப்படின்னு. ஆனால் நான் வந்துட்டு லாஸ்ட் 1 yearலாம் படிக்க மாட்டேன். லாஸ்ட் 6 month தான் படிப்பேன். 6 month அப்படின்னா இந்த மே மந்த் விட்ருங்க. லாஸ்ட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது வரைக்கும் தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு போவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு சில டைம் வந்து லாஸ்ட் 1 year படிச்சுட்டு போனால் கூட நமக்கு வந்துட்டு லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் கேட்டுடுறாங்க. லாஸ்ட் குரூப்பில் உங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் 6 to 8 கொஸ்டின் தான் வந்திருக்கும். ஸோ அந்த 8 கொஸ்டினுக்காக நம்ம லாஸ்ட் 2 year கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தமிழ் ஜிஎஸ்சில் கோட்டை விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கூட சேர்த்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு லாஸ்ட் 6 month தான் பார்ப்பேன். உங்களுக்கு ஓகே நீங்கள் 1 year படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நான் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் மற்ற சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்கிறதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி வைஸ் ஃப்ரீயாக பார்க்கணும், பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா டேஃப் ஐஏஎஸ் அகாடமி வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி ஃபார்மெட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு இது எல்லாமே இருக்குது. நீங்கள் மந்த்லி வைஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கலாம். வெல்ஃபேர் ஸ்கீம் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நான் இப்படி தான் படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது அதர் சோர்ஸ் தெரிஞ்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் அதையும் வந்து பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.